TN26 அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். ஓம் சக்தி பராசக்தி TN26 தூய சக்தி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த படத்துல உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாமே இருக்கு. இந்த படத்துல ரஜினி சார் நடிச்சிருக்காரு, தளபதி விஜய் சார் நடிச்சிருக்காரு, அப்புறம் செங்கோட்டையன் சார் நடிச்சிருக்காரு, புஷியானந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க, அப்புறம் நிர்மல்குமார் நடிச்சிருக்காரு. ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னாக்க தற்சமயம் அரசியல்ல என்னென்ன நடக்குதோ அது அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் உமாபதி அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரங்களாவே தெரிவாங்க. நட்டி அவர்கள், அவரை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பல படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த படம் அவருக்கு வேற ஒரு பரிமாணத்தை தரும். ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வரும்போது எப்படி என்னென்ன சந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தம்பி ராமையா அண்ணன் புஷியானந்த் மாதிரி நடிச்சிருக்காரு. மரத்து மேல ஏறாத, இறங்கு, சேர எழுதி தூக்குற, அங்கே வை அப்படின்னு சொல்றதெல்லாம் தியேட்டர்ல வந்து பயங்கர கிளாப்ஸா இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களை அறியாமலேயே இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி தெரியும். அதே மாதிரி கதாநாயகியா நடிச்சிருக்கவங்களும் சரி, எல்லாருமே நம்ம சீமான் எல்லாரோட சேர்ந்து படம் பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. யாரையும் நாங்க பார்க்கல, இந்த கட்சியை நாங்க தவற சொல்றோம். ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம் தான். என்டர்டைனிங்காக நீங்க ஃபேமிலியோட எல்லாம் தேட்டர் படம் பார்க்கலாம். உங்களுக்கு கூஸ்பம்ஸான சீன்ஸ் ஏதாவது இருந்ததா? எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அந்த சீனை பண்ணதுனால எனக்கு வராது இல்லையா, புதுசா பார்க்கறவங்க தானே வரும். படம் குடும்பத்தோட பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். 50 வருடம் அரசியல் புரிதல் அடுத்த ஜென்சி பிள்ளைங்களுக்கு அப்படின்னா என் மகன் டைரக்ட் பண்ணாங்க. அவனுடைய பிள்ளைக்கு எந்த அளவுக்கு 100% பிடிச்சோ அந்த அளவுக்கு எடுத்து கையாண்டுடாம இன்னைக்கு ஒரு பெரிய பொம்பளை பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்க, பசங்க வந்திருந்தாங்க. அவங்களாம் நினைச்சு வந்தோம் சார், இப்படி நினைச்சு வந்தோம் சார், பதக்கத்தோட வந்தோம் சார். அது என்ன கிடையாது, ஒரே ஒரு புக்கை மட்டும் வந்து நாங்கள் வந்து தப்ப விஷயம் யாரையுமே தாக்கல. நான் சாப்பிட சிரிச்சுட்டே இருப்பேன். பிகினிங்லேருந்து 8 வரைக்கும் 2 மணி நேரம் 5 நிமிஷம் ரசிச்சு லவ் பண்ணுறாங்க. இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். 15 வயசு பிள்ளைக்கு பெரிய 70 வயசு ஆளுகளும் புரிஞ்சுப்பாங்க. நம்ம அரசியல் ரீதியாக கற்றுக்கொண்ட விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சமூக அக்கறையோடு எடுத்து நகைச்சுவை புத்தி சொல்ல நகைச்சுவை. இந்த படம் மக்களுக்கு விழிப்புணர்வா இருக்குல்லண்ணா? நிச்சயமதுக்கு அதுதான் ஆசைப்பட்டிருக்கேன். இல்லைன்னா ஏதோ ஒரு வேற இருக்கலாம். நிறைய படங்கள் நடிக்கிறதெல்லாம் விட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவது என்பது மக்களின் டீசர் விட்டப்போ ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. அவரோட விஜய் சார் ஃபேன்ஸை வந்து பார்த்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான் எனக்கும் என்ன சொல்றது பிளஸிங்ஸாகவும் இருக்குது. ஸோ நான் மக்கள் சொல்றது தான், அவர் சிங்கத்தை யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது, எலிவேட் தான் இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, ஃபேமிலி எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு அவங்களோட சார் இந்த படத்துல விஜய் சார் மாதிரியே இருக்கு சார். விஜயோட சாயல்ல அந்த படம் நடிச்சிருக்காங்கறாங்களே, அது எப்படி நல்லா இருக்கா? அதான் விஜய் அதுல மென்ஷன் பண்ணி தான் டிவிக்கேன் மென்ஷன் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்திருக்கும். விஜய் விமர்சிச்சதா சொல்லி இந்த படத்துல சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவர் பொதுவா பேசியிருக்காங்க. அரசியல் எப்படி இருக்கும் இப்போதைக்கு பத்தி இப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இந்த டாக் வந்து எலெக்ஷன் வரைக்கும் இருக்கும். எலெக்ஷன் மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி அதான் டிவிக்கேன் தான் சப்போர்ட் பண்ணிருக்கலாம். இன்னும் டிவிக்கே வச்சு பேசியிருக்கலாம். படத்தோட நடிப்பு ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, காமெடியாவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டாவும் இருந்துச்சு. அப்படின்னு ஒண்ணு. ஆனா இப்பயும் எங்க ஓட்டு டிவிகேக்கு மட்டும்தான். மியூசிக் எப்படி இருக்கு படத்துல? பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு, டான்ஸ் பாட்டு எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா வைபிங்கா இருக்கும். ஒரு 2 மணி நேரம் நீங்க பாக்கலையா? இல்ல ஓகே, நான் டிவிகே வச்சு எடுத்துட்டாங்க. பாலிடிக்ஸ் வச்சு பாலிடிக்ஸ் பத்தி அது என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அவ்வளவுதான் பாக்க. தம்பி நாம எப்படி பண்ணிருக்கு? எல்லாரும் ஓகே தான். படமாவா இருக்கு, பாத்துட்டு காமெடியா நல்லா இருக்குது படம். இதுல அரசியல் வந்து நிறைய பேர் விமர்சிச்சு பேசுற மாதிரி சில பேர் அதெல்லாம் இல்ல எதுவுமே இல்ல. நல்ல கருத்தா மக்கள் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆமா, டிவிக்கு சார்ந்து இதுல இருக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி டிவிக்கு சார்ந்து இருக்கா? விஜய் வந்து தாக்கி பேசுறதான்னு சொல்லி இல்ல தாக்கி எல்லாம் பேசுனாரு. நல்லா இருக்கு. அப்ப படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அண்ணன் விஜய் அண்ணனே நடிச்ச போல. விஜய் அண்ணன் நடிச்ச மாதிரி இருக்கு. ஆக்டிங் சூப்பரா பண்ணிட்டாரு. அப்போ காமெடியா இருக்கு. காமெடியே நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. பார்க்கலாம், திருப்பி பார்க்கலாம்.
டான்ஸ் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் ஓகே. நல்ல ஒரு வைபா இருக்குமா? படம் போய் பார்த்தா திருப்தியா இருக்கும் 2 மணி நேரம். திருப்தியா இருக்கும். 4 வாட்டி பண்றது திருப்தியா இருக்கும். Okay. டிவி கேட்சா திருப்தியா இருக்கும். Okay. அதிசயம். ஓகே ஓகே. படம் நல்லா இருக்கா? எந்த மாதிரி எதிர்பார்த்து போனீங்க? அரசியல் இது ஒரு அரசியல் காமெடி Comedy. விஜய் பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் அது தப்பா ஒண்ணு இல்ல. இப்போ டிவிக்கு சார்பா வந்து எல்லாம் சொல்றாங்க படம் நல்லா இல்ல, எங்களை எதிர்த்து தவறான ஒரு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சாயல் இருக்கு. பட் சாயல் இருக்கு. தப்பா ஒண்ணு தெரியல. சினிமாக்காரனுக்கு அரசியல் தெரியும் சொல்ற மாதிரி தான் அந்த படம் தெரியும். அவர் காமெடி திறமை சொல்லிருக்காங்க. காமெடி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நல்ல சுச்சுவேஷன் இருக்கு. மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வா இருக்குமா இந்த படம்? இல்ல இருக்கிற இருக்கும். படம் நல்லா இருக்கும். படம் எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கா? இந்த மாதிரி பழைய அரசியல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் touch பண்ணிருக்காங்க. கூட வேற மாதிரி டிவி கலர்லாம் பேசியிருக்காங்க. இல்ல டிவி இது இல்ல. நல்லா சந்தோஷமா பார்க்கலாம் படம். என்ன மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க படத்துல? ஒண்ணுமே இது என்டர்டைன்மெண்ட் படம். என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட் படம். மொத்த படம் பார்த்தாதான் எல்லாருக்கும் புரியும். ட்ரைலர் ஒண்ணு, படம் ஒண்ணு இல்லாம நல்லா இருக்கு. மத்தோட கருத்து ஆனா எல்லாம் நல்லபடியா தான் செய்வாங்க. சிறப்பா இருக்கு. சிறப்பா இருக்கு.